அத்தை நல்லா இருக்கீங்களா? வீடு கட்டியிருக்கேன், புண்ணியாச்சம் வச்சிருக்கேன்னா அதான் கூப்பிடலான்னு வந்தேங்க. எங்க அப்பா சொத்துலேருந்து வெறும் 10 கோடி எங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சது எல்லாத்தையும் உங்க அப்பா ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டான். இப்ப நீ யார் சொத்து ஆட்டை போட்டு வீடு கட்டி இருக்கிற? அந்த கடவுளுக்கு கண்ணுதான் இருக்குதோ இல்லையோ. பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? புண்ணியாச்சனிக்கு பத்திரிக்கை வைக்கலான்ட்டு வந்தேங்க பெரியப்பா. ஏன் புள்ள ஒரு நாள் ஆச்சு பெரியப்பனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இடம் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன், கட்டுட்டுமான்னு ஒரு வார்த்தை ஏட்டையா? இல்ல பாலக்கால் போட்டையா? அதுக்கு தான் கூப்பிட்டியா? எதுக்குமே கேட்காம கூப்பிடாம வீடு புண்ணியாச்சனை பத்திரிக்கை கூப்பிட்டா நான் வந்து நின்றோம் உனக்கு. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன சாமி, உங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு 2வது தான் எங்க வீட்டுக்கு வரையாட்டிருக்குது? ஆமாம்மா, இப்பதான் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. ஓ, ஊரெல்லாம் கூப்பிட்டு தான் கடைசியா இங்க வந்திருக்கிறியா? இந்த விசேஷத்தை நீ எப்படி நடத்திடுறன்னு நான் பாத்துறேன். நான் யாரு என்ன கூப்பிடாம நீ ஊரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிற. இவங்களெல்லாம் கூப்பிட்டு செலவு பண்ற காசு பேசாம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன்.